திருச்சி போன விலாக் பார்ட் 2 தான் பார்க்குறோம். பாட்டியை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. நானும் ரிலீஸ் ஆகவே அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. வேலை இருந்தனால ஒரே நாள்லே கிளம்பிட்டேன். கிளம்பும்போது எப்போவுமே காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் கொடுத்தாங்க. ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதில் அவங்க சைன் போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எந்த ஃபோட்டோக்கு வீடியோக்கு எதுக்குமே வரமாட்டாங்க. எப்படியோ ஏமாற்றி ஃபோட்டோ எடுத்துட்டேன். என்னையவே படம் பிடிக்கலான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் தான் வர பிளானு. அதனால் எப்படியும் காஃபி குடிக்கணும்னு தோணும்ல. அதனால் A to Bல ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு டிக்கெட் எடுக்கலான்னு போனோம். மிஷின் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மிஷினு. அவங்களே ஒரு ஸ்டாஃப் வச்சு அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க எடுத்து கொடுத்தாங்க. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. கண்ணாடி மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே போகும்போது இந்த மதியானம் 1 மணிக்கு ஒரு ட்ரெயின் எடுப்பாங்க திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அந்த ட்ரெயினுக்கு தான் ஏறுறது. ஏன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின்றனால எல்லா ஸ்டாப்லேயும் நின்று வரும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரே நாளே ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டேங்க.